வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக கத்ரிநத்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் ஆலயம், சந்திரமேடு நரிக்குடி யமனேஸ்வர ஆலயம், அரவூர் கார்கோடேஸ்வர ஆலயம், ஒலிமதி வஜ்ரபுரீஸ்வர ஆலயம், செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வர் கோயில் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருச்சேரையில் அருள் பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரை ஒரு நாள் யாத்திரையாக நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சிங்கமுன்னரி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முத்து வடுகநாதர் வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். சிங்கமுன்னரி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திண்டுக்கல்லிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் திண்டுக்கல்லிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் சிங்கமுன்னரி காணப்படுது. திண்டுக்கல்லிருந்து காரைக்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய முத்து வடுகநாதர் வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதியை நம்ம எளிதில் அடையலாம். காரைக்குடியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. காரைக்குடியிலேருந்து திண்டுக்கல் வரத்துக்கு நிறைய பேருந்து வசதி காணப்படுது. அந்த பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய முத்து வடுகநாதர் வாத்தியாரோட ஜீவசமாதி நம்ம எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முத்து வடுகநாதரை தரிசனம் பண்ணலாம். சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் சிங்கமுன்னரியில் அருள் பாலிக்கக்கூடிய வாத்தியார் ஐயா முத்து வடுகநாதர் சாமியோட ஜீவசமாதியோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். சிங்கமுன்னரி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இன்றளவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முத்து வடுகநாத சுவாமியை வாத்தியார் ஐயா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மேலும் முத்து வடுகநாத சாமியோட ஜீவசமாதியை வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிங்கமுன்னரியில் முத்து வடுகநாதர் சித்தரோட ஜீவசமாதி, அதாவது வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதி அமைஞ்சது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான வரலாறு காணப்படுது. மேலும் இந்த சுவாரஸ்யமான வரலாறுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வாத்தியார் ஐயாவோட திருவிளையாடல் காணப்படுது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சித்தர் மறைந்து சில ஆண்டுகள் கழித்து அங்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு ஒரு ஆவல் ஏற்படுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ஆவல் ஏற்படுது. இதுவும் சித்தரோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி மக்கள் உணர்ந்து அந்த ஆலயத்தை எழுப்புறதுக்கான பணியை ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா கனமழை பெய்யுது. கனமழையின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்பட்டு சித்தரோட ஜீவசமாதியில் ஒரு ஓட்டை ஏற்படுது. அப்பொழுது விளையாட்டாக ஒரு சிறுமி அந்த ஓட்டைக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய துளை வழியாக பார்த்து அந்த சிறுமி உடல் சிலிர்த்து போகிற சமாதியில் ஒரு மகான் அமர்ந்து தியானம் செய்கிறதையும் அவரோட கழுத்தில் மனம் வீசும் அழகிய மலர் மாலைகள் இருக்கிறதையும் விளக்கு ஒன்று சுடர்வித்து பிரகாசமாக எரியறதையும் பார்த்து ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் அந்த சிறுமி தன் கண்ட காட்சியை எடுத்துரைக்கிறார். சிறுமியை கூறியதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் வியப்பு ஏற்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தரை அடக்கம் செய்யும் பொழுது அவர் மேலே போட்ட மாலை இன்றைக்கி வாடாமல் நறுமணத்தோடு காணப்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம். மேலும் சித்தரோட தவத்தை நம்ம யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது, அதற்கு இடையூறு செய்யக்கூடாது. அவர் தவம் செய்கிறது தவம் செய்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அந்த ஜீவசமாதி எழுப்புகிற பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஜீவசமாதியை அன்று சிங்கமுன்னரியில் இருக்கக்கூடிய மக்கள் எழுப்புனதாக சொல்லப்படுது. வாத்தியார் ஐயா என்று அழைக்கக்கூடிய முத்து வடுகநாத சாமி சித்தர் ஜீவசமாதி ஆகி இன்னையோட 190 ஆண்டுகள் ஆகுது. இந்த 190 ஆண்டுகளில் சித்தரோட ஜீவசமாதிக்கு யார் என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அதை அப்படியே நிறைவேறதா நம்பிக்கையாக காணப்படுது. திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முத்து வடுகநாத சாமியை மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முத்து வடுகநாத சித்தர் பார்த்தோம் அப்படின்னா மிக சிறந்த வராகியனையோட பக்தராக காணப்படுறாரு. சித்தரோட ஜீவசமாதிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வராகி கண்ணிக்கின்னு ஒரு தனி சிலை காணப்படுது. சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முத்து வடுகநாத சாமியையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராகியனையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். நம்ம வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதிக்கு சென்றிருந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வாத்தியார் ஐயாவுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அன்ற அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்துக்கிட்டே வாத்தியார் ஐயாவோட அந்த
தல வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாதியார் ஐயா வந்து எவ்வாறு உருவானார் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இந்த சித்தர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் சீமையின் குரு நாடான செம்பி நாட்டின் அரசனுக்கு வந்து மகனாக சித்தர் வந்து பிறக்கிறாரு. சித்தருக்கு வந்து 5 வயது இருக்கும் பொழுது அவரோட தந்தை வந்து இறைவனடி சேர்ந்துடுறாரு. அரசோரிமை ஆசையால் வந்து முத்துவடுகநாதரை கொல்ல உறவினர்கள் வந்து திட்டம் போடுறாங்க. தன்னோட மகனை வந்து அந்த உறவினர்கிட்டருந்து காப்பாற்றணும், நம்ம மகன் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த தாய் தனது மகனை கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக செம்பி நாட்டை விட்டு வெளியேறி இருவரும் வந்து பாலமேடு அப்படிங்கிற ஊரை அடைகிறாங்க. அப்பொழுது அந்த ஊரில் வந்து செல்வந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதர் அப்படிங்கிறவர் வந்து சந்திக்கிறாங்க. அந்த ஜெகநாதர் வந்து சித்தருக்கும் அந்த தாயாருக்கும் வந்து தங்கறதுக்கு வந்து இடம் தந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. 5 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய முத்துவடுகநாதரை பார்த்தோம் அப்படின்னா மாடு மேய்க்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக காணப்படுறாரு. ஒரு நாள் வந்து மாடு மேய்க்க வந்து சென்றிருக்கும் பொழுது முத்துவடுகநாதர் வந்து அசதியில் வந்து அப்படியே தூங்கிடுறாரு. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரோட தலைக்கு மேலே வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து படம் எடுத்து அமர்ந்திருக்கு. இதனை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் வந்து அதிர்ந்து போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தரான ஜெகநாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஜெகநாதரும் வந்து இந்த காட்சியை கண்டதும் நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு இருக்கிறது வந்து ஒரு மகான், இவரை வந்து நம்ம வந்து வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதன் பிறகு அந்த பையனை வந்து தனது மகனைப் போலவே பாவித்து நடத்துகிறாரு. முத்துவடுகநாத சித்தர் சிறு வயது முதலே மிகவும் வந்து ஞானத்தோடு திகழ்கிறாரு. வராகி அம்மன் மீது வந்து அளவு கடந்த பக்தி கொண்டு காணப்படுறாரு. ஜெகநாதருக்கு ஒரு முறை ராஜபலவை நோய் ஏற்படுது. பல மருத்துவ நிபுணர்களால் வந்து குணப்படுத்த முடியாத அந்த நோயை வந்து சித்தர் வந்து வெறும் திருநீரை வைத்தே வந்து குணப்படுத்தினார். பின்னர் முத்துவடுகநாதர் தன் தாயுடன் அழகர்மலைக்கு சென்று பாளைய சுவாமிகளிடம் பல்வேறு உபதேசங்களை வந்து முத்துவடுகநாதர் வந்து பெறாரு. அதன் பிறகு பட்டூர் என்னும் ஊரை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து கல்வி கற்பிக்கும் பணியை வந்து முத்துவடுகநாதர் வந்து மேற்கொள்கிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முத்துவடுகநாதரை வாதியார் ஐயா அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கிறாங்க. பட்டூருக்கு வடகிழக்கில் உள்ள சிங்கமனரியில் பீதாம்பரர்கள் என்னும் மந்திர கூட்ட மக்கள் பெரும் தொல்லையை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து வராங்க. முத்துவடுகநாதர் சுவாமியோட மகிமையை அறிந்த சிங்கமனரியில் வசிக்கக்கூடிய மக்கள் பீதாம்பரக்காரர்களிடமிருந்து தங்களை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முத்துவடுகநாதர் வந்து அன்போடு அழைக்கிறாங்க சிங்கமனரிக்கு வருமாறு. அப்பொழுது சிங்கமனரியில் வைகாசி திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள் வந்து மந்திர கட்டுகளால் வந்து கட்டியிருக்கிறதை வந்து சித்தர் வந்து உணர்றாரு. அப்பொழுது அந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் சென்று, நான் இப்பொழுது உன்னை கூப்பிடுவேன், ஏன் என்று என்னை கேட்கவில்லை என்றால் உன்னை ஓங்கி உதைப்பேன் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்கிறாரு. அப்பொழுது வந்து சித்தர் வந்து அந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து கூப்பிடுறாரு. தெய்வம் வந்து ஏன் என்று கேட்காதனால ஓங்கி ஒரு உதைக்கிறாரு. அவர் உதைக்கும் பொழுது அந்த மந்திர கட்டுகள் வந்து தெய்வத்திடம் வந்து விலகி செல்லுது. சித்தரோட இந்த செயலை வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோபம் கொண்டு சித்தரை வந்து பலமாக தாக்கி அவரை வந்து ஒரு குழிக்குள்ளார தள்ளி மிளகாய் புகையும் சூறை முற்களையும் வந்து போட்டு அந்த குழியை வந்து மூடிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியம், சித்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வந்து அமர்ந்து தியானம் செய்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து வேந்து போய் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மீண்டும் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பீதாம்பரக்காரர்கிட்ட இருந்து எங்களை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இதனால் வந்து கோபம் தணிந்த சித்தர் தனது மந்திர சக்தியால் ஒரு துணியை வந்து பலது துண்டுகளாக வந்து கிழித்து அவற்றை வந்து பாம்பாக்கி மந்திர கூட்டத்தை வந்து ஓட ஓட விரட்டியதாக வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. சிங்கமனாரி மக்கள் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா வாத்தியார் ஐயாவோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. சித்தர் வந்து ஜீவ சமாதி வந்து அடையிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கூறியபடியே இன்றளவும் வந்து அவரை வழிபடும் முறைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. சித்தர் வாழ்ந்த காலத்தில் வந்து அவரை வந்து பெரிதும் ஆதரித்த அந்த வணிகர்களே வந்து கோயிலுக்கான பல பணிகளை வந்து இன்றளவும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை தோறும் கடைவீதியில் உள்ள வணிகர்கள் அனைவரும் கோயிலுக்கான காணிக்கையை வந்து செலுத்திடுவாங்க. முத்துவடுகநாத சித்தர் வந்து மிக சிறந்த வராகி பக்தர் அப்படிங்கிறதுனால அந்த சித்தரோட வம்சாவளியில் வந்தவங்களும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வராகி அன்னியோட வழிபாடை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. மேலும் முத்துவடுகநாத சித்தர் வாழ்ந்த காலத்தில் வந்து 300 ஓலைச்சுவடிகளை வந்து எழுதுனதாக வந்து சொல்லப்படுது. அந்த ஓலைச்சுவடிகளை வைத்து இன்றளவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஜைகள் வந்து நடைபெறுது. இப்போ வந்து சித்தருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து மகா தீபாரதனையானது நடைபெறுது. மகா தீபாரதனை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தீபாரதனை நடந்து முடிந்ததும் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு சித்தர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைப்பார். அது எல்லாத்தையுமே கேட்கலாம். இப்போ வந்து வாத்தியார் ஐயாவுக்கு நடைபெறக்கூடிய அந்த தீபாரதனை வந்து நம்ம அனைவரும் தரிசனம் பண்ணலாம்.
ராம்நாடு செம்பி நாட்டு அரச பரம்பரையை சேர்ந்தவர் நம்ம ஐயா. சிறு வயதிலேயே அவர் குழந்தை பருவத்தில் வரும்போது அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. அடுத்த இளவரசன்கிற இடத்துக்கு வர்றாரு. ராம்நாடு செம்பி நாட்டு அரச பரம்பரையை சேர்ந்தவர். அவர் சிறு வயதிலேயே அம்மனுடைய அனுக்கிரகம் பெற்றவர். ஆனால் அது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. அதாவது பட்டத்துக்கு இளவரசன் அடுத்த இளவரசன் பங்காளிகளால் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. அது தாய்மாமனுடைய உதவியால் தாயும் பிள்ளையுமாக நாடு கடந்து மதுரை பாலமேடை பக்கத்துக்கு போய் அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. மதுரை பாலமேடு அங்கே போய் தஞ்சம் அடைஞ்ச பிறகு அங்கே கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆடு மாடு மேய்க்க போக வருமா இருப்பார். தாய் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சிறு வயதிலேயே அவர் அறியாமலேயே சித்து விளையாட்டுகள் பல இதெல்லாம் நடந்தது இவர் அறியாமலேயே. அப்போ பார்க்குறவங்களுடைய பார்வையில் வித்தியாசமாக சிறு வயதாக இருக்காரு, இவர் வித்தியாசமாக அப்படியெல்லாம் செய்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. பண்ணையாருக்கும் தெரியப்படுத்துவாங்க, இது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி பண்ணையாருக்கும் செவிசாக்காமல் விட்டுறாங்க. அதே பண்ணையாருக்கு ராஜபுலைங்கிறது முதுகில் ஏற்பட்டுருது. அப்போ வைத்தியர்கள்லாம் பார்க்குறாங்க வைக்கிறாங்க. அப்போ அவர் பார்க்கும்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் பண்ணையார் இருக்கார். வைத்தியர்கள்லாம் பார்க்கும்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கார். உடைய உடைச்ச ஆபத்து என்ன செய்கிறதுன்னு இல்லாமல் அப்படி இருக்கும்போது இவர் வரப்போக இருப்பார் ஐயா. அப்போ அந்த வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது வைத்தியரை பார்த்து இவங்க கேட்குறாரு, ஐயா அது கொலையை உடைச்சிடவா இல்லை இல்லாமாக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராஜபுலையை இல்லாமாக்குங்க, உடைச்சா ஆபத்து இருக்குது அப்படின்னு வைத்தியர்கள் சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த தன்னுடைய ஆத்தாவை நினச்சி வராகியம்மனை நினச்சி ஊதியை போட்டு அதை மறைச்சிடுறாரு. அப்போத்தான் பண்ணையாருக்கே இவர் யாருங்கிறது தெரிஞ்சிருது. அப்போ வைத்தியர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இப்படி ஒரு மகானை பல காலமாக நம்ம வீட்டில் வேலை வாங்கிட்டோம், அப்படியா நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சரி நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் காலங்கள் அங்கேயே வாழ்ந்துருக்காரு. அப்போ கொஞ்சம் காலங்கள் அங்கேயே வாழ்ந்துட்டு விடைபெற்று அங்கே இந்த பட்டூர் கிராமம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிடுறாங்க. தாயும் பிள்ளையமா பட்டூர் கிராமத்துக்கு போயிடுறாங்க. அங்கே கொஞ்சம் காலங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், என்னென்ன குறைகளோ அந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு சிறிது காலம் பட்டூரில் இவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இவருடைய இயற்கை பெயர் முத்துவடுகநாத சுவாமி. இவர் பட்டப்பெயர் கொடுத்தது அந்த ஊர் மக்கள். பட்டூரில் மதிரியாங்கிற பட்டப்பெயர் அந்த ஊர் மக்கள் கொடுத்தது. சிறிது காலம் அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பட்ட கொஞ்ச காலங்களில் இந்த ஊர் சிங்கை மாநகரில் இங்கே பீராம்பரை கொள்ளை கூட்டம்னு சொல்லி ஊர் காவல் தெய்வத்தை கட்டுப்போட்டு புள்ளி சூனிய மாதிரி முகமாத்து மாதிரி பண்ணி பொன்பொருள்களை அபகரித்து கொண்டு போய் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. காலாரா நோய், அம்மை நோய்ங்கிறது ஏற்பட்டது. அந்த நோய்கள்லாம் தீர்த்து வச்சு சிறிது காலம் இங்கே அவருடைய சக்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் போக்கியிருக்காரு. அப்போ இங்கே கொஞ்சம் போய்கிட்டு கொஞ்சம் காலங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஊர் காவல் தெய்வத்துக்கு 10 நாள் திருவிழா. ஊர் காவல் தெய்வத்துக்கு அப்போ 10 நாள் திருவிழா நடக்கும்போது அந்த திருவிழா நடக்கிற நேரத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னதாக சந்திவீரன் கூடத்தில் அந்த தெய்வம் இருக்கும். அப்போ இருக்கும்போது ஊர் காவல் தெய்வத்தை பார்க்குறாரு ஒரு ஐயா. ஏன்னா ஊர் அம்பலாறு கூட்டி வந்திருக்காங்க ஊர் பிரச்சனையை தீர்க்கிறது. அதை தீர்க்கிறதுக்காக வந்தவர் அந்த சாமியை பார்க்குறாரு. ஊர் காவல் தெய்வத்தை கட்டு போட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க கொள்ளை கூட்டம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டவொன்னே அந்த கட்டை அவுத்துடுறாரு. கட்டை அவுத்துட்டு அவர் ஹெல்த்தில் இருக்க மாலையை எடுத்து இவர் போட்டுக்கிட்ட பிறகு அந்த சிலையை தன் பிறவிகளால் உதைகிறார். அந்த சிலை உதுங்குது. சண்டி விநாயா சௌக்கியமானு கேட்குறாரு. சௌக்கியம்பா அப்படிங்கிறார். இது 2 பேருக்கும் நடக்கிற விஷயம். நீங்கள் கூட்டி வந்த உங்களுக்கு தெரியலை. அப்போ என்னன்னா அது சாமியார் ஊர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி கூட்டி வந்தான். ஆனால் இவர் என்ன சிலையை எட்டி உதைக்கிறாரு, கழுத்தில் இருக்க மாலை எடுத்து போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஊர் அம்பலாருக்கு கோவம் வந்துடுது. அப்போ ஊர் அம்பலாருக்கு கோவம் வந்த உடனே ஐயாவை அரிசி போட்டு புதகுழியில் தள்ளி சூரமுள்ளு உப்பு மிளகாத்தையும் போட்டு வச்சு போச்சுட்டு வந்துட்டாங்க ஊர் அம்பலாரு. இதை செஞ்ச உடனே அவங்களுக்கு முன்னாடி இவர் போய்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இவர் போய்கிட்டு இருக்காரு. அப்போ பாடுறா சாமியார் போய் தைரியா இவனை 10 விடுங்கன்னா இப்போ மறுபடியும் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ வாழ்ந்த ஊருக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு போய் இவன் கடிய கம்பை கொண்டு போய் ஓங்கி அடிக்க போயிருக்காங்க. அப்போ ஒரு கோவம் வந்துடுது. அப்போ ஊர் காவல் தெய்வத்துக்கிட்ட முறையிறார். தொட்டனது கரம் பிணைத்து தொடுகுழி இற்றள்ளி நெடுஞ்சூரை உண்மேல் இட்டு மிளகாய் புகை இட்டெண்ணை இவ்வுறவர்கள் இடுக்கன் செய்ய விட்டு நீ யாருக்கோ விருந்தென்று நீ இருந்தாய்
விடிந்து இவ்வூரை சுற்றிடுவேன் அறிகிற புத்திரா சுடுமுன் யான் உனக்கு சொல்லிக் கொண்டேனே அப்படின்னு ஊர் காவல் தெய்வத்துக்கிட்ட முறையிடுறார். அப்போ தனக்கு நடந்த நிகழ்வுகளை ஐயா வந்து முறையிடுறார். அப்போ சிவமூர்த்தியா அதெல்லாம் எதுவும் செஞ்சிடாதப்பா, ஊர் காவல் தெய்வம் தான், எனக்குன்னு ஒரு இது இருக்குது, அதனால் உனக்கு விடுகிறதுக்குள்ளே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் அம்பலாடுகளுக்கு தெரியப்படுத்திடுறார். அப்போ சேவகன் அம்பலம்னு சொல்லி ஒருத்தருக்கு தெரியப்படுத்திடுறார் ஊர் காவல் தெய்வம் அசரி மாதிரி. அப்போ இரவோடு இரவாக கூட்டம் போடுறாங்க. ஒரு குரூப்பு சாமியாருக்கு போய் மன்னிப்பு கேட்கறதா, ஒரு குரூப்பு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா ஊரை சுடுகாட அப்படின்னு. உடனே அவங்க எல்லாரும் சமாதானமாகி ஐயாவை போய் கூப்பிட்டு மாலை மரியாதைலாம் போட்டு மரியாதை செஞ்சு சிவமூர்த்தியா வாசலில் மரியாதை செஞ்சு அவர் வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுறாங்க. அப்போ இந்த ஊர் காவல் தெய்வத்தை இதெல்லாம் கொஞ்சம் காலங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறார். காலரா நோய், அம்மை நோயெல்லாம் இங்கே ஏற்பட்டது. அதையெல்லாம் நோயெல்லாம் போக்கி தன் சக்தியை பயன்படுத்தி அந்த கூட்டத்தையும் விரட்டி எல்லாம் பண்ணி நிவர்த்தி பண்ணி கொஞ்ச காலங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இருந்துக்கிட்டு இருக்கப்பட்ட காலத்தில் வந்து வராகியம்மனை வழிபடுவது இவருடைய வழக்கம். அர்த்த ஜாமத்தில் போய் இவர் வழிபடுறது இவருடைய வழக்கம். அப்போ இவர் மட்டும் போய் அர்த்த ஜாமத்தில் போய் வழிபடுவார், போவார், வருவார். அப்போ ஊருக்குள்ள இவர் மட்டும் போகிறார் வர்றாருன்னு சொன்ன உடனே எங்கள் பாட்டையா பேர் சிவந்தலிங்க பண்டாரம்ங்கிறது எங்கள் பாட்டையா. நான் சொல்கிறது 1800ஆம் ஆண்டுகளில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். 1800ஆம் ஆண்டுகளில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அப்போ வந்து கொஞ்ச காலங்கள் அந்த ஆத்தாவுக்கு செய்ய வைக்க போகமா இருக்கும்போது எங்கள் பாட்டையா பேர் சிவந்தலிங்கம். இந்த சிவந்தலிங்கம்ங்கிறவர் எங்கள் பாட்டையா வந்து அவர் கேட்குறாரு ஐயா கிட்ட, ஐயா உங்கள் பூஜையை நான் பார்க்க விருப்பப்படுறேன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைப்பா வேணாப்பா, நீ பயந்து வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லையா நான் உங்கள் பூஜையை பார்க்கணும் விருப்பப்பட்டு நானும் வர்றேன்னு சொன்னேன். சரி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டையாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போன உடனே சிவந்தலிங்கம் உன் சிரசை உன்னுடைய சிரசை என் தொடையில் வச்சு படுத்துக்க, நீ பூஜை பண்ண போகிறேன், நீ திறந்த கண்ணை மூடிக்கன்னு சொல்லி தன் குண்டை எடுத்து அப்படி போட்டுக்கிறார். இதோட நோக்கம் என்னென்னா பூஜையை பார்க்கணுங்கிற நோக்கம். இவர் திறந்த கண்ணை மூடி சொன்ன இவர் மூடிடுறார். இவர் ஆத்தா வரவழைக்கிறதுக்காக பாடுவார். பாடிதே அந்த ஆத்தாவுக்கு மண்டவோடு கபாலத்தில் ரத்தத்தை ஊற்றி அன்னத்தை பிசைஞ்சு ஆத்தாவுக்கு 3 எரிசோடு கொடுப்பார். இது வழக்கப்படி அவர் கூப்பிட்றார், ஆத்தா வரவழைக்கிறார். உக்குற முகமான வடவாகினி வராகிதனை ஓதி அதுவே வேலையாய் உச்சாடி நீங்கள் முழுவேறி அருள் மீறிய உதிர மாமிசம் பச்சையாய் சக்கரது சூரிக்கு முன் கபாலத்தில் தான் இரத்தபானம் அன்னம் சாதத்தில் இரத்தம் ஊற்றி உருண்டை தான் பச்சை ஈரல் முழுதாய் நிக்கிரகரமானது நேபது நிறுத்திய நிகழுக்கு உகந்தமாக நிகர் ஒருவர் இல்லாத அகில புவனத்தில் நேசித்து மலர் கூடியே சுக்கர வாரத்தினில் அபிஷேகம் நெய்வேத்தியம் சூழ்ச்சி ஆராதனைதாய் துதினார சிங்கனூர் புறமாக என் கண்கள் இரு சோதிக்கும் ஏற்குமாய் சக்கரபதியாம் ரகுநாத பூடவர் தன் பெயர் முத்து வடுகநாத வாத்தியா தாயே மறவாத தரியே ஆத்தா விட்டு வழிபடுறாங்க. இந்த அப்படியே பாடி ஆத்தா வரவழைச்சு ஆத்தாவுக்கு 3 எரிசோடு அது வாங்கிட்டு மறைஞ்சிது. சிவந்தலிங்கம் உங்கள் மூவின கண்ணை திறந்துக்கப்பான்னு சொல்லி இந்த துண்டை அப்படி எடுக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆஹா இது ஆறா என்னடான்னு பார்க்கும்போது இவர் தெரிஞ்சுக்கிறார் தன் ஞான சக்தியாக நம்ம மாதிரி ஒரு சித்தருடைய பிள்ளை, இந்த பிள்ளை பிற்காலத்தில் நமக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிக்கிறார். முடிவு பண்ணா இந்த சிவந்தலிங்கம் யாரு, நம்ம பொன்னையூர் மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்க, அதுல இருந்து செம்பூதின்னு ஒன்று இருக்கு, அங்கிட்டு தள்ளி போனால் செம்பூதியில இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா மேலே நிலை விளக்குன்னு வரும் மெயின் ரோட்ல. அப்போ அதுல இருந்து ஒரு இடது பக்கம் ஒரு இற்ற காடு, அந்த காட்டுல ஸ்ரீ சிவந்திமூர்த்தி ஏகமையார் அப்படின்னு சொல்லி தன் மனைவியோடு அவர் ஜீவசமாதியானவர். 1700ஆம் ஆண்டு தான் அவர் ஜீவசமாதியானவர். அவருடைய பிள்ளை தான் இந்த சிவந்தலிங்க பண்டாரம்ங்கிறது. அவருடைய வாரிசு தான் இந்த சிவந்தலிங்க பண்டாரம். அந்த சிவந்திமூர்த்தி ஏகமையார் சொன்னே அவருடைய வாரிசு தான் இந்த சிவந்தலிங்க பண்டாரம். இவருக்கு ஐயாவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது அவர் அறிஞ்சிக்கிறார். ஐயா இப்பிற்காலத்தில் இவர் தான் தொண்டு செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எப்பவும் போல் வழக்கமாக இங்கே ஊரில் உள்ளதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பல சித்து விளையாட்டுகள்லாம் காமிச்சு பல இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்புறம் இவருடைய குணாதிசயம் என்னென்ன முக்கியம், தான்கிற அகந்தை, தான்கிற ஆணவம், தான்கிற கர்வம் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை சோதித்து பார்க்குறது இவருடைய வழக்கம். அது எப்படியோ சிவகங்கை மன்னர் சபையில் பெரிய கவிராய புலின்னு சொல்லி ஒரு பெரிய கவிஞன் ஒருத்தர் இருந்தார். அங்கே போய் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருது, உடனே அந்த இடத்துக்கு போயிடுறாரு, சிவகங்கை மகாராஜா சிலைக்கு போயிடுறாரு. அப்போ போன உடனே அந்த கவிராய புலிங்கிறவரை பார்த்த உடனே இவர் பாடுறாரு, பொங்கி பெரும் சபை நோக்கி
புலி வருகுதென கரிது பொங்கி வரும் கொடு வெண்பாப்புடி கவிஞா உம்மை வீழ்த்த இங்கு வந்துள்ளேன் அப்படிங்கிறார். தன் பாடலில் பாடி வருகிறார். அப்போ பாடும்போது அவருடைய தாங்குகிற ஆணவங்கிறது குறைஞ்சிருக்கு. நம்மளோட ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு அப்படின்னு அறிஞ்சிடுறாரு அவர். அப்போ மன்னர் சபையில் வந்து 2 பக்கத்துக்கு கேள்வி கேட்பாங்க. மேலே கருணாக ஒன்று தெரியுது, அதை உங்களால் விழுத்தாட்ட முடியுமா? விழுத்தாட்டுறேன். ஊர்ன பாம்பை கண்டந்துனமாக சாப்பிட முடியுமா? சாப்பிட்றேன். சாப்பிட்ட பாம்பை உயிர்ப்பிக்க முடியுமா? உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சிடுறாரு. இந்த சித்து விளையாட்டை பார்த்த உடனே அவர் மன்னர், சிவகங்கை மன்னர், ஐயா இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் அப்படியே எடுத்துக்கணும், பிற்காலத்தில் உங்களுக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் பயனாகும் அப்படின்னு மன்னர் சொல்கிறார். அப்போ எனக்கு தொண்டு செய்கிறவனுக்கு ஊர் அருகே கடைவிதி பெருகும் சொல்லி நான் பாடியிருக்கேன். என் பாடல் படி இந்த ஊர் விளங்கும், தொழில் வளம் பெருகும். என் பேரை சொல்லி கடைவிதி போவேன், எனக்கு தொண்டு செய்கிறேன். பிடி அரிசி கரண்டி என்ன அவனுக்கு போகும். என்னுடைய வாரிசு கம்பளிங்கன்னு இருக்கு, பிடி நெல் கொடுப்பாங்க, அது அவனுக்கு போகும். உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு மன்னரை பார்த்து இவர் கேட்கிறார். உங்களுடைய அன்பும் அருளும் இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ அவரை பற்றி ஒரு அறம் பாடியிருக்கார். ஆண் வாரிசு இல்லைங்கிறத மாதிரி குறிப்பிட்டிருப்பார். அதை பற்றி அவர் கேட்காம விட்டுட்டார். அப்போ ஒரு சில காலங்கள் இங்கே வாழ்ந்து எல்லா வேலையும் பண்ணி அப்புறம் தன்னுடைய உருவச்சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிராமண சிற்பிக்கிட்ட சொல்லி என் மாதிரி உருவச்சிலை எனக்கு அமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த சிற்பி வந்து ஐயா மாதிரி உருவச்சிலை அமைச்சு கொடுத்துட்றாரு. அந்த பிராமண சிற்பி வந்து கேட்குறாரு, ஐயா எனக்கு வாரிசு வரம் கொடுங்க ஐயா, வாரிசு வரம் தரேன்யா அப்படின்னு சொல்லி ஒரு வாரிசு வரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் கொஞ்ச காலங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பட்ட காலத்தில் அப்புறம் எங்கள் பாட்டி பேர் துவரால்மதி. எங்கள் பாட்டி இந்த சிவந்தலிங்கமுடைய மனைவி வந்து துவரால். இவர் அர்த்த சாமத்தில் வருவார், பூஜை பண்ணிட்டு வருவார். அப்போ நிறுந்தாங்க ஒரு பூஜை பண்ணிட்டு வந்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டு எங்கள் பாட்டி வந்து விழுந்து கும்பிடுது. ஐயா என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் உனக்கு தொண்டு செய்வார், என் வீட்டுக்காரருக்கு எனக்கு வாரிசு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பாட்டி கேட்டு அப்பா வந்து ஆத்தா இந்த சிவந்தலிங்க பண்டார வகைராவில் எனக்குன்னு ஒரு ஆண் மகன் பிறப்பேன், எனக்குன்னு தொண்டு செய்கிறதுக்கு பிறப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு எங்கள் பாட்டிக்கிட்ட. அதனுடைய கிளைகள் தான் இவ்வளோ இந்த பூசாரி அத்தனை இப்போ தொண்டு செய்கிற பூசாரி பூராங்க ஐயாவுக்கு தொண்டு அவர்கள் வாக்கு வாரிசுகளை இந்த தொண்டு செய்கிறாங்க. அப்போ வந்து இவர் கொஞ்ச காலங்கள் இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த சிலைக்கும் அவருக்கு என்ன செய்யணுமோ பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்ச காலங்கள் இங்கே வாழ்ந்துருக்காரு. அப்போ வந்து சிவந்த ஊர் அம்பலார் எல்லாரும் வந்து முன்னாடி சொல்லிடுறாரு. அவர் குறிப்பிட்ட நாளில் ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான் ஜீவசமாதி ஆக போகிறேன். அந்த தினத்தில் எனக்கு பிரதிஷ்டை பண்ணி என்னுடைய உருவச்சிலை மேலே வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுங்க, இதன் மூலமாக மக்களுக்கு பிரதிபலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது உருவச்சிலையை பார்க்குறீங்க, அது கீழே தான் அவர் உயிர் 1833ஆம் ஆண்டு அவர் ஜீவசமாதி. எங்கள் பாட்டையாவை அவரே பூஜைக்கு நியமிக்கிறார். அரசர்களோ அதிகாரிகளோ பூஜைக்கு வைக்கல, அவரே பூஜைக்கு நியமிக்கிறார். மந்திரனார் மன்னனார் வடிவ பிரதிஷ்டை செய்து பத்திமின் சுமந்தி பண்டாரம் என்பவரை நித்தம் மறு சித்து வரை நியமித்து வைத்தனே. பூஜைக்கு நீ தான் எனக்கு தொண்டு செய்யணும், என்னுடைய மறுசித்து வரைக்கும் நீ தான் செய்யணும் அப்படின்னு அவருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த காலத்தில் இருந்து இன்னமும் யாசகம் வாங்கி தான் தொண்டு செய்யணும். எங்களுக்கு மானிபமோ சொத்தோ எதுவும் கிடையாது. ஏன்னா இவரே மன்னரை கட்டுறதுக்கு இவரே வேணான்ட்டார். அதனால என் பேரை சொல்லி நீ கேளு, அவங்க பக்தர்கள் கொடுப்பாங்க, அதை வாங்கி எனக்கு தொண்டு செய். அப்படியே எனக்கு ஒரு கால் யாரும் கொடுக்கா வந்து ஊரே கொடுக்காவிட்டால் எங்கள் பாட்டியாவுக்கு சொல்கிறாரு, நீ பண்டாரம் பிச்சை எடுத்தா சாப்பிடுவில்ல, நீ பிச்சை எடுத்த சாப்பாடு அன்னத்தை பிடிச்சி வச்சு எனக்கு மணி ஒரு கால் இந்த ஊரே எனக்கு கொடுக்காவிட்டால் நீ பண்டாரம் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன், அந்த பிச்சை எடுத்த அன்னத்தை எனக்கு பிடிச்சி வச்சு மணி ஐயாவுடைய வாக்குக்கு இணங்க அந்த காலத்தில் இன்னமும் யாசகம் வாங்கி தான் தொண்டு செய்யலாம். உம்பளம் சம்பளம் கும்பலங்கிறதுலாம் வேலை இல்லை, இது நடைமுறை. இப்போ நடைமுறை இவ்வளோ காலமாக ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் ஜீவசமாதியானவர். அந்த தினத்தை வச்சுட்டேன் எங்கள் முன்னோர்கள் காலத்தில் இருந்து இன்னமும் யாசகம் வாங்கி குரு பூஜை பண்ணுறோம். ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில்
ஒரு 10,000 பேர் 5,000 பேர் சாப்பிட்றதுக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் யாசகம் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் யாசகம் வாங்கி அந்த ஆடி மாதம் ரோஹி நட்சத்திரத்தில் நாங்கள் குரு பூஜை பண்ணுறோம். இது வரைக்கும் கோடினா 193 முடிஞ்சு இப்போ 194வது வருடம் வருது. அவர் ஐயா 1833 ஜீவசமாரியான அந்த காலத்தில் இருந்து இது வரைக்கும் நாங்கள் தொண்டு செஞ்சு ஐயா குரு பூஜை நடத்தி வரோம். மற்றது வெள்ளிக்கிழமை அவருக்கு உகந்த நாள், வாரம் வெள்ளிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். அதனால் யாசகம் வாங்கி அந்த வெள்ளிக்கிழமை பிடி அரிசி கரண்டி என்ன வாங்கி எனக்கு நெய்வேத்தியம் சொன்னதுனால அந்த வெள்ளிக்கிழமை அன்று தான் நாங்கள் வாரம் கடைவீதி போவோம். தட்டேந்தி இன்னமும் தட்டேந்தி தான் போவோம். தட்டேந்தி போவோம். ஒவ்வொரு கடைகளுக்கும் போகும்போது பக்தர்கள் அவங்களால் இயன்றது என்னவோ அதை கொடுப்பாங்க. அரிசி கடையில் அரிசி, காய்கறி கடை காய்கறி, எண்ணெய் கடையில் எண்ணெய் இன்னமும் கொடுப்பாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை யாசம் வாங்குறதுக்காண்டி கடைவீதி போவோம். வசூல் பண்ணி ஐயாவுக்கு இரவு 9 மணிக்கு பூஜை நடக்கும். நைட்டு இரவு இது வழக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. பக்தர்கள் விருப்பத்திற்கு இணங்க இப்போ பிரசாதங்கள் போட்டு ஐயாவுக்கு சிறப்பு அபிஷேகத்தை பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பத்துக்காக தினசரி இப்போ பூஜைகள் நடைமுறை நடந்துகிட்டு வருது. இது பக்தர்களுடைய விருப்பத்துக்காக. ஆனால் அவருக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். இப்போ அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சமி பூஜையும் நடந்துகிட்டு இருக்கு. நவராத்திரி கொலு பூஜையும் நடந்துகிட்டு இருக்கு ஐயாவுக்கு. அதனால 10 நாளைக்கு அம்மன் அலங்காரத்தில் ஐயா காட்சியளிப்பார். விதமாக அவர் காட்சியளிப்பார் 10 நாளைக்கும். இது நடைமுறை வந்துகிட்டு இருக்குது. மற்ற தினங்கள் வேற எதுவும் கோயிலுக்கு வர பாதை பஸ் ரூட்டு திண்டுக்கல் டு காரைக்குடி ரோட்டை சிங்கமனரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்டாவே சொல்லிடுவாங்க. ஐயா வாத்தியா கோயில் எதுவும் கேட்டாவே சொல்லிடுவாங்க. ஆட்டோ பிடிச்சி கூட இங்கே வந்துடலாம். கிட்டக்கத்தேன். சரிங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான். சரி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு சித்தரையாவோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ சித்தரையாவோட அந்த ஜீவசமாதி வலம் வந்துக்கிட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். வருடந்தோறும் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியில் வெகு பிரசித்தியாக நடைபெறுது. அந்த சித்ரா பௌர்ணமி விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து சித்தரை மனம் குளிரும் வண்ணம் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. மேலும் வாத்தியார் ஐயா ஜீவசமாதியான ஆடி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் வெகு சிறப்பான முறையில் இங்கே பூஜைகள்லாம் நடைபெறும். சிங்கமனரி தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முத்துவடுகநாத சித்தரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறதான் இந்த ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதைகள் நீங்கவும், பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷ ஜந்துக்களை பார்க்க நேர்ந்தாலோ அல்லது அவற்றை கொன்றதால் ஏற்பட்ட பாவம் நீங்கவும் இந்த தளத்தில் வழிபாடு செய்கிறாங்க. வராகி அன்னையோட உபாசனையில் பல்வேறு உன்னத நிலையை அடைந்தவராக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த முத்துவடுகநாதர் காணப்படுறாரு. பூலோகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவன்களுக்கு மட்டும் இல்லாமல் தேவர்கள், தேவதைகளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் சித்தர் அருள் பாலிக்கிறாரு. மந்திர, எந்திர, தந்திர, யோகேந்திர தாற்பயங்களில் தத்துவங்களில் தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய முத்துவடுகநாத சித்தர் குரு மண்டலங்களில் ஒன்றான வராகி குரு மண்டலத்தில் தோன்றியவராக முத்துவடுகநாத சித்தர் காணப்படுறாரு. ஸ்ரீ வராகி லோகத்தில் வடுக கண்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான லோகம் உண்டு. இங்கு தான் துஷாபிரியா அப்படிங்கிற விசேஷ நாகதேவமூர்த்திகள் அதி அற்புத முறையில் பிரபஞ்ச நன்மைக்காக ஆதி வராகி தேவியை எப்பொழுதும் பூஜை செய்யக்கூடிய அமைப்பில் துஷாபிரிய நாகங்கள் பல தெய்வீக அம்சங்களை நல் வரங்களாக பெற்று வராகி உபாசகர்களுக்கு பல வடிவங்கள் அவங்க அருள் பாலிக்கிறதா சொல்லப்படுது. முத்துவடுகநாத சித்தர் தினந்தோறும் சூட்சம ரீதியாக வராகி மண்டலம், பிரகதீஸ்வர மண்டலம், வரதராஜ மண்டலம், ஆதிசேஷ மண்டலம், துஷாபிரிய மண்டலம், வடுக கண்டம் போன்ற அற்புதமான லோகங்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய தெய்வீக சக்தியை பொருந்தியவராக முத்துவடுகநாத சித்தர் காணப்படுறாரு. பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு அவதிப்படக்கூடிய அன்பர்கள் சிங்கமுன்னரியில் அருள் பாலிக்கக்கூடிய முத்துவடுகநாதருடைய ஜீவசமாதிக்கு அவரோட சிலாரூபத்திற்கு தேன், பால், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற 12 வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வாத்தியார் ஐயாவை ஆழ்ந்த நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பிரண்டை கலந்த உணவு வகைகளை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வந்தால் தீய மந்திர சக்திகளிலிருந்து நமக்கு ஒரு துரிதமான நிவாரணம் கிடைக்கும். பில்லி, சூனியம் போன்ற உபாதைகளிலிருந்து நமக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பகைமை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, குரோதம், விரோதம் காரணமாக பலவிதமான பீதிகள், அச்சங்கள், பயமுறுத்தல்களால்
அஞ்சி அஞ்சி தினசரி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் சிங்கமுனரியில் அருள்பாலிக்கக்கூடிய முத்து வடுகநாத சித்தரோட ஜீவாலயத்திற்கு வியாழக்கிழமை வந்து ராவுகால வேளையில் செந்தூரம் கலந்த வெண்ணெய் காப்பு சித்தருக்கு சாத்தி வழிபாடு செய்து லட்டு, ரவா லட்டு, போண்டா போன்ற உருண்டை வகை உணவுப் பண்டங்களை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வரும் பொழுது மேற்குறிப்பிட்ட அந்த பிரச்சனைகளிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்ரீ வடுகநாத சித்தர் இன்றும் இங்கு தம் பூவுடலில் மானுட தேகத்தில் ஆழ்பூமி சாகரத்தில் வந்திட பிரகாச யோகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மிகவும் திவ்யமான குருமூர்த்தி ஜீவாலயமாக சிங்கமுனரியில் வந்து இந்த ஜீவசமாதி வந்து காணப்படுறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். கலியுகத்தில் வந்து பெருதற்கரிய சித்தர் ஜீவாலய வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சிங்கமுனரியில் அருள் பாலிக்கக்கூடிய வாதியார் ஐயாவோட ஜீவசமாதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக இரத்த அழுத்தம், இரத்த புற்றுநோய், இரத்த கசிவு, இரத்தம் உறையாமை போன்ற இரத்தம் சம்பந்தமான கடுமையான நோய்களால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் சிங்கமுனரி முத்து வடுகநாத சித்தர் ஜீவசமாதியில் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரை நேரத்தில் குங்குமம் மற்றும் பச்சரிசி கலந்த பசும்பால் ஆகிய செம்பால் அபிஷேகம் செய்து ஏழைகளுக்கு கேரட், தக்காளி, பீட்ரூட் போன்ற சிவப்பு நிற உணவுகளை வந்து தானமாக அளித்து வந்தால் இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எய்ட்ஸ், இரத்த புற்றுநோய் போன்ற விஞ்ஞானத்தால் வந்து தீர்க்க முடியாத வியாதிகளால் வந்து அவதிப்படக்கூடிய மக்கள் வராகி உபாசனையில் வந்து மேன்மை பெற்ற சிங்கமுனரியில் அருள் பாலிக்கக்கூடிய முத்து வடுகநாத சாமியோட ஜீவாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரை நேரத்தில் உலக சமுதாய பொது வழிபாடாக சித்தர் பிரானுக்கு குறித்த முறையில் ஆக்கப்பெறும் சிறுபட்டை மூலிகை வாடகத்தில் தேன், புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள் ஆகிய 5ஐயும் கலந்த பஞ்சவடி சித்தாமிர்த அபிஷேகம் ஆராதனைகளை சித்தருக்கு செய்து அபிஷேக நீரை வந்து அருந்தி வரும் பொழுது விஞ்ஞானத்தால் தீர்க்க முடியாத எய்ட்ஸ் மற்றும் இரத்த புற்றுநோய்க்கு வந்து ஒரு தக்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கலியுகத்தில் வந்து நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அல்லல்கள் மற்றும் துன்பங்கள் அகல சிங்கமுனரியில் அருள் பாலிக்கக்கூடிய வாத்தியார் ஐயாவோட ஜீவசமாதிக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அல்லல்கள்லாம் நீங்கும். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராகி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். சிங்கமுனரியில் அருள் பாலிக்கக்கூடிய முத்து வடுகநாத சித்தரோட ஜீவசமாதியோட கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து சித்தரோட ஜீவசமாதியை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.